ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல், அதுவும் ஓணம் பண்டிகை அன்னைக்கு செய்கிற ஸ்பெஷலான காய்கறி அவியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி ரிச்சான சைட் டிஷ் செஞ்சு இதை மட்டுமே சாப்பிட்டா கூட நல்ல உடல் கட்டுக்கோப்பாக இருக்கும். இது செய்கிறதுக்கு இந்த காய்கறி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்மளுக்கு பிடிச்ச எந்த காய்கறினாலும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே பீன்ஸ் காய் ஒரு 7-8 காய் எடுத்து நாரை எடுத்துகிட்டு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு புளிக்காத மாங்காவை கொட்டையை எடுத்துகிட்டு சதைப்பகுதியை பெருசாக கட் பண்ணியிருக்கேன். 5-6 கொத்தவரங்காவையும் அதே மாதிரி ஒடிச்சு வச்சுருக்கேன். 200 கிராம் சேனக்கிழங்கு நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு முருங்கைக்காவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 2 வாழைக்காவை தோல் நீக்கிட்டு அதை நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாவை தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2-3 சின்ன கேரட்டை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் போக நாம் அடுத்து மசாலா பொருள் அரைக்கணும். அதுக்கு முதல்ல கருவேப்பிலையை நான் எடுத்திருக்கேன். இது தாளிக்கிறதுக்கும் மற்றும் அரைக்கிறதுக்கும் இது தேவைப்படும். அடுத்து 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் அதிகம் சேர்ப்பீங்கன்னா கூட 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க, தோல் உரித்து வச்சுக்கோங்க. அரை முடி தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாத்திரத்தில் தான் இதை சமைக்க போகிறோம். குக்கரில் வச்சு விசில் விட்டால் அது ஒருவேளை வேகமாக குழஞ்சி போயிடும். அதனால் அடிக்கணத்த பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பச்சை மிளகாவையும் நீரவாக்கில் கீறி போட்டுட்டு எல்லா காயும் போட்டு வதக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வதங்கவும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விடுங்க. மாங்காவை மட்டும் நான் இனிமேல் தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா முதல்லே சேர்த்து கிளறிட்டே இருந்தால் அது சீக்கிரம் குழஞ்சி உடஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் இன்னும் 10 நிமிஷம் கழித்து சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அதனால் கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு வேக விட போகிறோம். ஊடால நீங்கள் திறந்து பார்த்துக்கலாம். அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மசாலா பொருளை அரைக்கிறதுக்கு ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அதோட 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், தேங்காய் பொடியை நறுக்கி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திப்பியாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம காய்கறி வெந்துக்கிட்டு இருக்கு. இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. காய்கறி வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் காய்கறிகளை மெதுவாக கிளறுங்க, உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம கொஞ்சம் போல் அந்த மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணி மேலும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் மேலும் ஒரு 10-15 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ சின்ன பவுலுக்கு புளிக்காத தயிர், கெட்டி தயிர் எடுத்து ஹேண்ட் விஸ்க் இல்லாட்டி ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. அப்போ தான் திப்பிகள் இருக்காது. இப்போ நம்ம காய்கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஒரு முருங்கைக்காயை எடுத்து நீங்கள் உடச்சி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்படி நசுக்கும் போது பாருங்கள் இன்னும் வேக வேண்டியது இருக்குது. ஸோ மூடி வச்சு இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு கருவேப்பிலையை தூவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரையும் அதில் சேர்த்துருங்க. தயிரை சேர்க்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உப்பு சரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அவியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த அவியல் சாதத்தோட மற்றும் அடை தோசையோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. பிடிச்சிருந்த ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.